إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த பொருத்தமான ஒரு சபையில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலே எங்களை சூழ மலக்குமார்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மலக்குமார்கள் எங்களுக்காக இறக்கைகளை தாழ்த்தி கொண்டு இங்கே சொல்லப்படும் விடயங்களை எங்களை போன்று அமைதியாக அவர்களும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். சபை முடிந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் போய் எங்களை பற்றி நல்ல முறையில் எடுத்து சொல்லி அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு பெரும் பொக்கிஷம் ஒன்றையும் வாங்கி தருவார்கள். இந்த சபைக்கு வராதவர்களுக்கும் இந்த சபைக்கு வந்தவர்களுக்கும் இடையில் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வின் மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்க பெறுவது. மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இந்த சபைக்கு வந்த அனைவருக்குமே என்னுடைய மன்னிப்பு உரித்தாகட்டும் என்று நட்சுபசோபனம் சொல்வீர்களாக என்று சொல்லுவான். அப்போது மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த சபையில் எந்த நோக்கமும் இன்றி எந்த நன்மையோ கருதாமல் எந்த மார்க்க விஷயங்களையுமோ கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வெறுமனே வந்திருந்த ஒருவருக்கும் உன்னுடைய மன்னிப்பு உரித்தாகுமா என்று சொல்லி கேட்க, அவருக்கும் என்னுடைய மன்னிப்பு பூரணமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுவான். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எவ்வளவு அமல்களை எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக விழுந்து விழுந்து செய்கிறோம். இலவசமாக இந்த சபையிலே மன்னிப்பை அல்லாஹ் தருகிறான். அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நாங்கள் இந்த சபையில் என்ன பேச போகிறோம் எனும் விடயத்தில் நுழைவோம். அன்பிற்கினிய சகோதரிகளே, இன்று உங்கள் முன்னிலையில் நான் சொல்ல வந்த விடயம், எங்கள் பெண்களாகிய எங்களுடைய ஆடை அணிகலன்கள் அலங்காரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூல் சொன்ன முறை எது, நாங்கள் இன்று வழக்கப்படுத்தி வைத்திருக்கிற முறை எது, எது சரி எது பிழை, இனி வரும் காலங்களில் எவ்வாறு நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சபையில் பார்க்கலாம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன துன்யா ஹல்வத்துன் ஹதிரத்துன், நிச்சயமாக இந்த உலகம் இனிமையானதும் மிக பசுமையானதுமாகும். இந்த உலகை மனிதர்களாகிய உங்களை அல்லாஹ் பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வரியை சொல்கிறார்கள். அது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். என்று சொன்னார்கள். மக்களே, நீங்கள் இந்த உலகை பகிர்ந்து கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க அழகும் அலங்காரமும் நிறைந்தது இந்த உலகம். அழகும் பசுமையும் நிறைந்த இந்த உலகத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வெறும் பளபளப்பும் மினுமினுப்பும், ஆனால் அது நிரந்தரம் இல்லை.
இடையிலே நின்று விடும். இந்த பளபளப்பையும் மினுமினுப்பையும் நாங்கள் பார்த்து இந்த உலகத்திற்கு பின்னால் போனால் அது அதனுடைய சுயரூபத்தை காட்டி மறுமையில் எங்களை நரகில் தள்ளிவிடும். அதனால் இந்த உலகத்தை நம்பி நனையாமல் நீங்கள் அதை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதே போலதான் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களை பயந்து கொள்வதற்கு நாங்கள் ஆயுதங்களையோ துப்பாக்கிகளையோ வெடிகுண்டுகளையோ சுமந்து கொண்டிருக்கிறோமா? எங்களை பார்த்து பயந்து கொள்வதற்கு எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பயந்து கொள்ளுமாறு சொன்னார்கள்? எங்களிலே நிறைய பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்கு பிறகு, நான் மௌத்தானதன் பிறகு உங்களுக்கு எந்த ஆபத்தை நான் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. பெண்கள் இந்த உலகத்தில் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. எதனால் என்று பின்வரும் விடயங்களை நாங்கள் பார்க்க உண்மையிலே நாங்கள் ஆபத்து தான் அல்லவா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி நீங்களை ஆபத்தாகவும் அபாயமாகவும் சுட்டிக்காட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயினால் தான் இன்னொரு வார்த்தையும் வெளிவந்தது. என்னது? ஒருமுறை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தா, இந்த உலகம் அனைத்துமே, இந்த உலகம் முழுவதும் சிறு சிறு சிற்று இன்பங்கள் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் மாடா மாளிகையும் அல்லாஹ்வின் பார்வையில் சிறிய இன்பம் தான். ஒரு ஈமான்தாரின் பார்வையில் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, அழிய போகிறது என்று எண்ணிய ஒரு முஃமினின் பார்வையில் எவ்வளவு பெரிய கோட்டைகளும், எவ்வளவு பெரிய மாளிகைகளும், எவ்வளவு நகை நட்டுகளும், வளவு பாணிகளும், சுற்றுலாக்களும், சந்தோஷங்களும், விரும்பிய உணவுகளும், நல்ல வாழ்க்கை எல்லாமே சிறிய சிறிய இன்பங்கள் தான். நாங்கள் 70 வருடம் கணக்கு போட்டு வைத்திருப்போம், 20 வருடத்திற்குள் வாழ்க்கை முடிந்துவிடும். மாயையான ஒரு வாழ்க்கை, சிறிய சிறிய இன்பங்கள், அப்பப்ப அனுபவிக்கிற சிறிய இன்பங்கள். அந்த இன்பங்களை மீட்டி எடுக்கவும் எங்களால் முடியாது. அனுபவிச்சதுதான் சோதனை தான். இப்படி குட்டி குட்டி இன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் விட மிக சிறந்த இன்பம் ஒரு ஆணுக்கு அல்லாஹ் இந்த உலகில் அமைத்து வைத்திருக்கின்ற கண்குளிர்ச்சியும் இன்பமும் சந்தோஷமும் என்னவென்றால் அல்-மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிஹான பெண் தான் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஹதீஸில் எங்களை பயந்து கொள்ளுமாறு எண்ணினார்கள். இந்த ஹதீஸில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் பெண் தான், நல்ல பெண்மணிதான். வீட்டில் உள்ள நல்ல பெண்கள் தான் ஒரு ஆணுக்கு, அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு எல்லாம் இந்த உலகில் கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகில் நாங்கள் கண்ணியமாகவும் பொக்கிஷமாகவும் அழகிய ஒரு சந்தோஷமான பொருளாகவும் அல்லாஹ் எங்களை படைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை பார்ப்போம். உலகில் அல்லாஹ் எல்லா நல்ல பொருட்களையும், அது உயிருள்ளதாக இருக்கட்டும் உயிரற்றதாக இருக்கட்டும், அதற்கு பாதுகாப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறார். உதாரணமாக நாங்கள் உயிருள்ள பொருட்கள் ஆமையை எடுத்து பார்த்தால் அதற்கென்று பெரிய ஓடு, கனமான ஒரு மெட்டீரியல், கனமான ஒரு ஓட்டினால் அல்லாஹ் அதனுடைய பாதுகாப்பை ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த ஓட்டை கலட்டி பார்த்தால் ஆமை ஒரு தவளையை போன்ற ஒரு உயிரினம்தான். அந்த உயிரினத்தை பாதுகாக்க அல்லாஹ் அமைத்த அமைப்பை பாருங்கள். மிக கனமான ஒரு ஓடு, நத்தை அதற்கும் கனமான ஒரு ஓடு. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உலகில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்காக அதனுடைய உடல் அமைப்புகளை ஆக்கி வைத்திருக்கிறான். எங்கள் அனைவருக்கும் தெரியும், கணவாயில் இருந்து ஒரு கருப்பு ஒரு திரவம் ஒன்று வெளியாகும். கணவாயை பிடித்தால் கடலுக்குள் ஏதாவது ஒரு உயிரினம் கணவாயை சாப்பிட வருகிறது என்று சொன்னால் கணவாய் அதனுடைய வயிற்றில் இருக்கின்ற ஒரு கருப்பு நிற திரவத்தை வெளியில் கக்கிவிடும். கக்கிவிட்டால் கண்ணை மறைத்து விடும். அந்த கருப்பு கணவாயை விளங்க வைக்காது. அப்படி அல்லாஹ் அதற்கென்று ஒரு பாதுகாப்பு முறையை வழங்கியிருக்கிறான். அதே போன்று பழங்கள், காய்கறிகள், உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் அதனை மூடி பாதுகாக்க கிருமிகள், பூச்சிகள் இவைகளில் இருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தோலை படைத்திருக்கிறான். எல்லா பொருட்களையும் பாருங்கள்,
மாம்பழமாக இருக்கட்டும், தோடம்பழமாக இருக்கட்டும், அப்பிள் பழமாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், எல்லா பழங்களுக்கும் அல்லாஹ் மேலில் ஒரு தொலியை வைத்திருக்கிறார். அந்த தொலியை நீக்கிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற சுத்தமான பொருட்களை நாங்கள் சாப்பிடுகிறோம். கிழங்குகளை நாங்கள் பூமியில் இருந்து அடியில் இருந்து பிடுங்கி எடுக்கிறோம். அப்படியே சாப்பிடுகிறோமா? அந்த கிழங்கு மேற்தொலிகளை நீக்குகிறோம், அதனை சுத்தம் செய்கிறோம். அந்த தோள்கள் அதற்குள்ளே கிருமிகளும் அசிங்கங்களும் போகாமல் தடுக்கிறது. அது உள்ளுக்குள் ஒரு முழு உருவமாக உருப்படியாக இருப்பதற்கு அதற்குரிய பாதுகாப்பை வெளி தோளாக ஆக்கி வைத்திருக்கிறார். அதிகம் செல்ல தேவையில்லை. நாங்கள் தேங்காயை மற்றும் எடுத்து பார்ப்போம். தேங்காயை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறார், அதன் படைப்பு எப்படி அதிசயமாகவும் எவ்வளவு அபூர்வமாகவும் இருக்கிறது. எந்த உயரத்தில் தென்னை மரம் இருக்கிறது? தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் போன்று இல்லாமல் மாங்காய் போன்றோ அல்லது ஒரு சொத்தான ஒரு பழம் போன்றோ இருந்திருந்தால் அது பழுத்தவுடன் கீழே விழுந்தால் எங்களுக்கு பழம் வந்து சேருமா? சதை வந்து சேருமா? வித்து கூட ஒழுங்கான முறையில் வந்து சேராது. அவ்வளவு உயரத்தில் அல்லாஹ் தென்னை மரத்தை படைத்து வைத்திருக்கிறான். அந்த தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் அது விழும்போது, பழுக்கும் போது, மக்களுக்கு கிடைக்கும் போது அதில் உள்ள நீரும் அதில் உள்ள தேங்காய்க்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் மேலால் ஒரு சுரட்டை, அதற்கு மேலால் ஒரு தும்பு, அதற்கு மேலால் ஒரு மட்டை, மேலுக்கு ஒரு சீலும் குத்தி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த காம்பை எடுத்து விட்டு தான் நாங்கள் தேங்காய் உரிக்கிறோம். அன்றாட நாங்கள் பாவிக்கும் பொருட்களிலேயே அல்லாஹ்வின் அதிசயத்தை கண்டுகொள்ளலாம். ஏன்? அந்த தேங்காய் மேலிருந்து கீழ் எப்படி உயரத்தில் இருந்து பழுத்த தேங்காய் விழுந்தாலும் தேங்காய்க்கு எந்த ஆபத்தும் நடக்காது, மட்டை கூட வெடிக்காது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய சக்தியும் அதிலே விளங்குகிறது. இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் அல்லாஹ் எவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக ரசித்து படைத்திருக்கிறான். தேங்காயால் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட போவதில்லை. மாங்காயினால் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட போவதில்லை. இந்த உலகத்திலே வரும் பிரச்சனைகளில் முக்கியமான மிக கூடுதலான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற பெண்களை அல்லாஹ் வெறுமனே விட்டு விடுவானா? பாதுகாப்பு உடுப்பு இல்லாமல், பாதுகாக்கும் தொழில் இல்லாமல் விட்டு விடுவானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலில் இந்த உலகத்தில் பிரச்சனை தோன்றியது பெண்களால் தான். பனு இஸ்ரவேலர்களுக்கு இடையிலே முதலில் தோன்றிய பிரச்சனையும் பெண்களால் தான். பெண்கள் ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப பெண்களை பார்த்து ஒரு ஆண் 2 ஆண்களோடு சண்டையிட நேரிடும், அந்த சமூகமே கெட்டு போய்விடும். பிரச்சனைகளில் அதிகமான பிரச்சனைகள் சமுதாயத்தில் பெண்களால் நடப்பதனால் அல்லாஹ் மற்ற உயிரினங்களை பாதுகாத்தாற் போல் எங்களுக்கும் ஒரு அழகிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். அதுதான் எங்களுடைய ஆடையும் அலங்காரங்கள். எங்களுடைய ஆடை அலங்காரங்கள், பெண்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் என்ன ஆடை அணிய வேண்டும், பெண்களுடைய அலங்காரங்கள் யார் யாரிடம் காட்டப்பட வேண்டும், யார் யாரிடம் மறைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய பேச்சு பாணி, அவர்களுடைய பார்வை விதம், அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாம் அழகிய முறையில் சொன்னது எங்களுடைய மார்க்கம். அதன் அடிப்படையில் எங்களுடைய ஆடைகளை நாங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். முதலாவது நாங்கள் எப்படி உடுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஹபாயா போடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் ஹபாயா பழக்கத்திற்கு வந்து விட்டோம். ஆனால் நாங்கள் போடும் ஹபாயாக்கள் அல்லது வேறு ஆடைகள் எங்களுடைய உடலை முழுவதும் மறைக்கிறதா என்று சற்று பார்க்க வேண்டும். அல்லது ஆங்காங்கே எங்களுடைய அங்கங்கள் வெளிப்படுகிறதா, பிறரை கவரும் வண்ணம் இறுக்கமாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறதா, மெல்லிய ஷோல்கள் அணிகிறோமா, சின்ன சின்ன குட்டி குட்டி ஷோல்களை தெரிவு செய்கிறோமா, அல்லது பெரிய ஷோல்களை தெரிவு செய்கிறோமா? சஹாபி பெண்களுக்கு அல்லாஹ் விட்ட கட்டளை அவர்களுடைய நெஞ்சு பகுதிகளை பெண்கள் அவர்களுடைய ஹிமார்களால் ஷோல்களால் மூடிக்கொள்ள. அவர்கள் குறிப்பாக அல்லாஹ் சொன்னார், அவர்களுடைய நெஞ்சு பகுதிகளை அவர்கள் மூடிக்கொள்ளட்டும். அதே போல அவர்கள் போடும் ஆடைகளை இன்னும் இறக்கமாக போட்டுக் கொள்ளட்டும்.
எல்லாம் இரக்கமா போடுங்க, பணிச்சு போடுங்க, தாழ்த்தி போடுங்கன்னு தான் வருது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி பெண்மணிகளை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய ஆடைகளை ஒரு சான் கீழிறக்குங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சான் உங்களுடைய ஆடைகளை கீழிறக்குங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணிகள் கேட்கிறார்கள் நபி அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், இன்னும் எங்களுடைய ஆடைகள் அரைத்து கொண்டு போனால் வீதியில் உள்ள தெருக்களில் உள்ள அழுக்குகள் எங்கள் ஆடையில் பட்டு விடுமே என்று சொல்லி கேட்டார். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடத்தில் படுகின்ற அழுக்கை மண் மீண்டும் நடக்கையில் சுத்தம் செய்து கொண்டு போகும். அழுக்கை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை, உங்கள் பாதங்கள் விளங்காமல் மறையுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லப்படும் விடயங்கள் அப்போது இந்த வசனங்களில் இருந்தெல்லாம் பார்க்கும் போது எங்களுடைய முகமும் முடியல, எங்களுடைய முகமும் எங்களுடைய மணிக்கட்டுகள் இவ்வளவும் தான் நாங்கள் வெளியிலே காட்ட முடியுமான உறுப்புகள். அதிலும் எந்த அலங்காரமும் எந்த அலங்கார பொருள்களும் நகை நட்டுகளும் மருதாணிகளும் இருக்கக்கூடாது. எங்களுடைய கைகளும் அதாவது மணிக்கட்டுகளும் முகங்களையும் தவிர வேற எந்த உறுப்பையும் எந்த ஆணுக்கும் அந்நிய ஆணுக்கு நாங்கள் காட்ட முடியாது. நாங்கள் எப்படியும் அழகாக எங்கள் கணவன் முன் நிற்க வேண்டும். கணவனுக்கு முன்னால் ஒரு பெண்மணி எவ்வளவு அழகான ஆடையையும் அணியலாம், அணிய வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், மனமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள தாய் தகப்பன் சகோதரர்கள் பிள்ளைகள் மாமா சின்னப்பா பெரியப்பா எங்களுடைய மாமனார் இப்படியான உறவுகள் எங்களுக்கு மகரம். அவர்களை நாங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நெருங்கி பழக முடியுமான உறவுகள். நின்று பேசலாம், இருந்து கூட இருக்கலாம், அழகான முறையில் உறவாடலாம், உதவிகள் செய்யலாம். இது எல்லாம் நாங்கள் மகரமான உறவுகளோடு காட்ட முடியுமான அலங்காரங்கள். ஆனால் இந்த மகரமான உறவுகளை தவிர அந்நிய ஆண்கள், அது மச்சினனாக இருக்கட்டும், எங்களுடைய சாட்சி பெரிய மட பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது சின்னப்பா பெரியப்பாட பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்களுடைய மாமா மாமிமார பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்களுடைய மச்சினன் மாறின் ஆண் பிள்ளைகள், எங்களுடைய மைதனி மாறின் கணவனின் சகோதரி மாறின் ஆண் பிள்ளைகள், சில வேளை கணவனின் சகோதரியின் மகன் அதாவது மைனிட மகன் எங்களுடைய வயதாக இருப்பார். ஒரு சின்ன பிள்ளையை பார்க்கிற போல நாங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இதெல்லாம் நமக்கு அஜினபிகள், கணவனினுடைய நண்பர்மார்கள். இவர்களெல்லாம் எங்களுடைய ஆடை அலங்காரங்களை நாங்கள் வெளிக்காட்ட கூடாத உறவுகள். அந்நிய ஆண்கள், வெளியில் வீதியில் இருக்கும் ஆண்கள், யாரென்றே தெரியாத ஆண்கள், எல்லாரும் நமக்கு அந்நிய ஆண்கள். நம்முடைய அலங்காரங்களை காட்ட முடியுமான உறவுகளை அவங்க எங்களுக்கு பிரித்து பிரித்து பல இடங்களில் சொல்லுகிறான். அது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தொகுப்பு தான் எங்களுடைய தகப்பன், எங்களை பெற்ற தகப்பன், எங்களுடைய மாமனார், எங்களுடைய கணவன்மார். கணவன்மார் ஏற்கனவே திருமணம் முடித்து அதன் மூலம் குழந்தைகள் இருந்து அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் நாங்கள் மகரமான உறவுகள் தான். எங்கள் பிள்ளைகள் போன்றுதான் அவர்கள். அதே போன்று எங்களுடைய சகோதரர்கள் சகோதரர்களின் பிள்ளைகள், சொந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள். அதே போல சகோதரியின் ஆண் பிள்ளைகள். அதே போன்று எங்களுடைய சின்னப்பா பெரியப்பா, எங்களுடைய மாமாமா, எங்களுடைய உம்மப்பா, எங்களுடைய பாப்பாட பாப்பா. இப்படியான உறவுகள் போக இன்னும் ஒரு உறவை அல்லாஹ் எங்களுக்கு மஹரமான உறவுகள் என்று கற்றுத் தந்திருக்கிறான். அதுதான் பால்குடி உறவு. எப்படி நசப் எங்களுடைய குடல்வாய் உறவுகளில் இருந்து மாமா சின்னப்பா காக்கா தம்பி என்று வந்ததோ, அப்படி எல்லா உறவுகளும் ஒரு தாயிடம் நாங்கள் பால் குடித்திருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு யஹ்ருமு மினர் ரிதாஇ மா யஹ்ருமு மினன் நஸபி, குடல்வாய் உறவிலிருந்து எங்களுக்கு என்னென்ன உறவெல்லாம் மகரமோ அந்தந்த உறவுகள் எங்களுக்கு பால்குடி உறவு மூலமும் மகரமாகிறது. உதாரணத்துக்கு நாங்கள் யாராவது வேறொரு பெண்ணிடம் வைத்தியசாலையில் பிறந்தவுடன் அல்லது வேற எங்கேயாவது நாங்கள் பால் குடித்திருந்தால் அந்த பால் குடித்த அந்த தாய் எங்களுக்கு தாய், அவருடைய கணவர் எங்களுடைய தகப்பன், அவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு நானா தம்பி என்ற உறவாக மாறிவிடும். இது அல்லாஹ் தந்த ஒரு வித்தியாசமான சலுகை, அழகான ஒரு உறவு. சிலர் 5 பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், வெளியில் கூட்டிக்கு போக வர ஆள் இல்லாம தவிப்பாங்க. சில நேரம் பால்குடி உறவு மூலம் சகோதரர்கள் நமக்கு இருப்பாங்க, அந்த பிள்ளைகளோட வெளியூருக்கு அனுப்பலாம்.
அந்த பாலுடைய தகப்பனோட நாம் நம்மளோட பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பலாம். இருகள் ஆகமாக்கப்பட்டு அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் தந்த உறவுகள். அது போக மிச்ச அத்தனை உறவுகளும் எங்களுக்கு அஜினபிகள். எங்களுக்கு சில விடயங்கள் இந்த சபையில் புதிதாக இருக்கலாம். என்னது, சின்ன படமாக எங்களுக்கு அஜினபியா, பேச கதைக்க முடியாத உறவா? பெரிய சின்ன மடமானங்களுக்கு பேச கதைக்க தெரியாத முடியாத உறவா என்ற கேள்விகள் எங்களுக்குள் எழலாம். கதைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் போட்ட கட்டளை, உன்னுடைய சாச்சாமாரின் பிள்ளைகளை விரும்பினால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் நபியே. உங்களுடைய சாட்சாமாரின் பிள்ளைகள், சாட்சிமாரின் பிள்ளைகள் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் திருமணம் முடிக்கலாம். ரசூலுல்லாஹ் விரும்பினவங்களை திருமணம் முடிக்க முடியுமாக அல்லாஹ் கட்டளையிட்டார். உதாரணத்துக்கு ஒரு பெண் ஒரு சபை வெளியிருந்து, யார் ரசூலுல்லாஹ் உங்களை நான் திருமணம் முடிக்க போறேன், மகரே தேவையில்லை என்று சொன்னாலும் அந்த வாஹிபா தானாக முன் வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெண்களை கூட ரசூலுல்லாஹ் முடிக்கலாம். அப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு நிறைய சலுகைகளை திருமணத்தின் மூலம் வழங்கினார். அதில் ஒன்றுதான் உங்களுடைய பனாத்தி அம்மிக வ பனாத்தி அம்மாத்திக வ பனாத்தி ஹாலிக வ பனாத்தி ஹாலாத்திக, மாமி மாமாட பிள்ளைகள், சாட்சி சாட்சாட பிள்ளைகள் எல்லாமே நாம் என்ன செய்யலாம், முடிக்கலாம். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ எங்களுடைய சொந்த சகோதரியின் பிள்ளைகள், அதாவது சாட்சா பெரியம்மாட பிள்ளைகள், பெரியப்பட பிள்ளைகள் எங்களுக்கு மஹரமான உறவு, பேசலாம் கரைக்கலாம் என்ற எந்த ஓடரும் எங்களுக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒன்று விட்ட தம்பிதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாப்பாட தம்பிர மகன் ரசூலுல்லாஹ். அப்ப யார் ரசூலுல்லாஹ்க்கு தம்பி? சொந்த தம்பி இல்ல, ஒன்று விட்ட தம்பி. இந்த தம்பியைத்தான் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து ரசூலுல்லாஹ் கொடுத்தார். எங்களுடைய பார்வையில் இது கொலை குற்றம் போல விளங்கும். அது ஆகுமான உறவு. நாங்கள் சில இடங்களில் கேள்விப்படுவோம், வெளிநாடுகளில் தாத்தா தங்கச்சி சம்பந்தம் கலக்காங்களாமே, காக்கா தம்பி சம்பந்தம் கலக்காங்களாமே, என்னடப்பா சொல்லி யோசிப்போம். அதுதான் எங்களுக்கு மார்க்கம் கற்று தந்தது. அது பிழை இல்லை. பிள்ளைகளை நாங்கள் பழக விடக்கூடாது. ஆனால் நாங்கள் மாறாக தாத்தா தங்கச்சிட பிள்ளைகள், காக்கா தம்பிட பிள்ளைகள், நானா தம்பி ராத்தா தங்கச்சியிட முறையில் பழக விட்டு எங்கேயே அவர் ஒரு மூலையிலே ஒரு சம்பவம் நடக்கும். பழகவிட்ட பிள்ளைகளுக்குள் தவறான தொடர்பு வந்து திருமணம் வரை போயிருக்கும். அதை நாங்கள் பாரிய குற்றங்களாக கணக்கில் எடுப்போம். நிச்சயமாக அது பிள்ளை செய்தது பிள்ளைகள் அல்ல, பிள்ளை செய்தது பெற்றோர்கள், கவனிக்காமல் விட்டவர்கள், பைக்கில் ஏற்றி அனுப்பியவர்கள், தனியே வீட்டில் படிக்க கொடுத்தவர்கள், தனியே ரூமில் போட்டு கலைத்து கொண்டிருக்க வைத்தவர்கள் நாம் செய்த பிள்ளைகளுக்கு சிறிய வயதில் இருந்து நான் அல்லம்மா கொஞ்சம் தள்ளித்தான் நடக்கணும் என்று சொல்லி நாங்கள் வளர்க்க வேண்டும். இது நமக்கு நானா இல்ல, நானாண்டு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மச்சான எந்த இடத்துல மார்க்கம் வச்சிச்சோ அதே இடம் தான் நமக்கு நம்மளோட சின்னப்பா பெரியப்பா சாட்சி பெரியம்மாட பிள்ளைகள். இது புதிதாக இருக்கலாம், ஆனால் அல்லாத ஓடறங்கிறதால நம்ம பழக்கப்படுத்திக்க இனிமேல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் கட்டளையை எடுத்து நடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் காலத்தில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இருந்தார்கள். அந்த கணவனின் மனைவியின் நல்ல முறையில் வாழ்ந்து பிள்ளை குட்டிகள் பெற்றெடுத்து பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே அந்த மனைவியிடத்தில் ஒரு பெண்மணி தூரத்தில் இருந்து வருகிறார். வந்து சொல்கிறார், நீங்கள் யாரை திருமணம் முடித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு இன்னாரைத்தான் என்று சொல்ல அந்த பெண் சொன்னால், எப்படி ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு. நாம நம்மளை வச்சு யோசிச்சு பார்ப்போம். அந்த வந்த பெண்மணி சொல்றார், உங்களுக்கு நான் பாலூட்டி இருக்கிறேன், உங்கள் கணவருக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது. பால் முடித்த சகோதரர்கள் திருமணம் முடிப்பது ஹராம். இதை கேள்விப்பட்ட உடனே ஓடுகிறார்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில். நபி அவர்கள் கட்டளை போட்டார்கள், பிரிந்து விடுங்கள், நீங்கள் வாழ்க்கையில் பிரிந்து விடுங்கள், பால்குடி உறவுகள் இருவர் சேருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த கணவன் நல்ல கணவராக இருந்திருந்தால், தன்னை பாசமாகவும் நேசமாகவும் வைத்திருந்தவராக இருந்திருந்தால், அந்த மனைவிக்கு அந்த செய்தி எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும்.
நாங்கள் என்றிருந்தால் மார்க்கத்தை கைவிட்டு விட்டு வாழ்க்கையை தொடர்ந்திருப்போம். அவர்கள் வாழ்க்கையை கைவிட்டு விட்டு அல்லாஹ் ரசூலின் கட்டளையை தொடர்ந்து கொண்டு போனார்கள். அந்த அளவுக்கு மலை போன்ற ஈமான் அவர்களிடத்தில் இருந்தது. இப்படி பல சம்பவங்கள் அல்லாஹ்விற்காக அவர்கள் தியாகம் செய்ய நாங்கள் தாத்தா போல பழகிட்டோம், தங்கச்சி போல பழகிட்டோம் என்று பிரிக்க முடியாத காரணிகளை நாங்களாக ஏற்படுத்த ஒரு நாள் முன் வரக்கூடாது. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்ப இருந்தே சிறிய வயதிலிருந்தே மறைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அஜினபி யார், மகரம் யார், யாரோடு நெருங்கி பழக வேண்டும், யாரோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். அஜினபியான உறவுகளோடு ஒரு படி தள்ளி நின்றுதான் விளக்கம் சொல்ல வேண்டும். திரைக்கு மறைந்து நின்றுதான் நாங்கள் கதைக்க வேண்டும். இப்படியான பழக்கங்களை பெண்கள் பழகி வைத்துக் கொண்டால் வீட்டிலும் வீதியிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பிரச்சனைகள் நல்ல முறையில் குறையும். இப்போது நாங்கள் பார்க்கின்ற பிரச்சனைகள் என்ன? தேவையில்லாத தொடர்புகள், பெண்களின் அலாச்சாரங்கள், கலாச்சாரங்கள், பெண்கள் தெரிவு செய்யும் ஆடைகள் பார்க்க கண்கூசுகிறது. வீதியில் செல்ல முடியாது. ஒரு ஈமான் நிரம்பிய ஒரு ஆணின் கண்களால் பார்க்க முடியாத காட்சிகள் வீதியிலே. போத குறைக்கு நம்மளோட பொம்பளைகளுக்கு மேக்கப் இருக்கிற அழகு காணாம போதாம வெள்ளையாகி எப்படியோ ஒரு வகையில வழியால வெள்ளையாகி மேக்கப் செட்டும் வாங்கி மேக்கப் அடிச்சு கொண்டுதான் நான் என்னன்னு பக்கத்து வீட்டுக்கு செல்வன் தானே, பக்கத்து வீதிக்கு செல்வன் தானே, அது ஒரு அரமணித்தியாலும் நம்மளை தயார்படுத்தி மேக்கப் பண்ணி அதற்கென்று நாம ரெப் பண்ணி ஒவ்வொரு பெண் பிள்ளைகளின் வீட்டிலும் குர்ஆன் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல மேக்கப் கிட் இருக்கும், லிப்ஸ்டிக் இருக்கும், ஐப்ரோ இருக்கும், ஐலைனர் இருக்கும், எல்லாம் இருக்கு. மேக்கப் கிட் எல்லாம் இருக்கும். அதோட ஒரு டப்பா ஊசி இருக்கு. என்னத்துக்கு இருக்கு? ஒரு குட்டி ஷோலை வாங்கி அதை 2 மடிச்சு தலையில மட்டும் வரைஞ்சி அந்த வெட்டுப்பட்ட காயங்களுக்கு தையல் போடுறப்போ நம்மளோட பிள்ளைகள் அந்த ஷோல் தலையிலே போட்ட ஷோல் விழுந்துடாம அந்த ஷோல் அந்த பட்டு எத்தனை கூரை பட்டு சுத்தினமோ தலையில எத்தனை இடத்தை குத்தி வச்ச முதல்லாம் கலராம இருக்கிறதுக்காக ஊசை குத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஊசி டப்பாவும் நம்மளோட பிள்ளைகள கையில நாம வாங்கி கொடுத்திருக்கோம். அன்பிற்கினிய சகோதரிகளே, பெண் பிள்ளைகள் பருவ வயதை அடைந்தால் தன்னை அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் தானாக வரும். நம்ம அழகரிக்கணும், வெண்மை அரிக்கணும், பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரம் அரிக்கணும் என்கிற எண்ணம் தானாக வரும். பிள்ளையே இல்லை, தவறே இல்லை. ஆனால் தான் எவ்வளவு அலங்கரித்துக் கொண்டு எவ்வளவு மேக்கப் பண்ணி கொண்டு கண்களை அழகாக்கி, முகங்களை அழகாக்கி, கை கால்களை அழகாக்கி, கொலுசுகள் போட்டு, நகை நட்டுகள் போட்டு, பவுடர் போட்டு, அழகை உடுப்படுத்து மணக்க மணக்க வீட்டிற்குள் இருக்க வேண்டும். வீதிக்கு வரக்கூடாது. எப்படித்தான் இருந்தாலும் மேலாக நம்ம போடுற உடுப்புகளை போட்டு மறைச்சா உள்ள அலங்காரங்கள் பேய்த்திடும். நல்ல முறையில பெரிய ஷோல் எடுத்து தலைமுடி விளங்காம, முதுகு பகுதிகள் விளங்காம, மார்பக பகுதிகள் விளங்காம, 2 கை சந்துகளும் விளங்காத அளவுக்கு பெரிய ஷோலை போட்டோம் என்று சொல்லி சொன்னா பிள்ளைட அழகுகள் வெளியிலே போவதில்லை. புள்ள பண்ணின மேக்கப்பும் வெளியிலே தேவையில்லை. மேக்கப்பை கழுவி விட்டு, சுருமாவை கழுவி விட்டு வெறும் முகத்தோடு நாங்கள் வெளியில் போக வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய பெண்கள் பாதங்களை காட்டுகிறார்கள். எங்களுடைய பாதங்களை நாங்கள் மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் கற்று தந்திருக்கிறது. ஒரு சிலரின் கோரிக்கை என்ன? எங்கட காலெல்லாம் யாரு பார்க்க போறாங்க? வெள்ள காலன்னா பார்க்கலாம். எங்கட கால் இருக்கிற கோலத்துக்கும் 4 நகம் பழுது, ஒரு விரல் சீனிவர்த்தத்தால எடுத்து வச்சிருக்கி, பின்னால எல்லாம் படிப்பு, பாக்குறதுக்கு அசிங்கமான கால். இந்த காலை யாரு பார்க்க போறா? என்னத்துக்கு சொப் போடுன்னு கேட்கலாம். நாங்க கருப்பு தானே, என்னத்துக்கு சொப் போட்டா போலாம் இருக்கன்னு சொல்லி சொல்லலாம். எப்படி என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை, கருப்பு, அழகு, அழகில்லை, நோய் நொடி எதையும் சொல்லவில்லை. பெண்களே உங்கள் பாதங்களை மறையுங்கள். நாங்கள் கொலுசுகள் போடுவோம், கொலுசுகள் போடலாம், அது ஒரு அலங்கார பொருள், ஒரு அணிகலன். ஆனால் சத்தம் கேட்கும், செல் செல் என்று சத்தம் கேட்கும் கொலுசு நாங்கள் போடக்கூடாது. அது பிற ஆண்களை திரும்பி பார்க்க வைக்கும். இது அல்லாஹ்வின் கட்டளை. அந்த பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு சத்தம் கேட்காத அளவுக்கு நாங்கள் கொலுசுகளை போடலாம். வெளியில் அல்ல, வீட்டுக்குள். மருதாணி போடலாம், வெளியில் அல்ல, வீட்டுக்குள். வீட்டுக்குள் மருதாணி போட்டு அலங்கரிக்கலாம். வெளியில் போகும்போது இவ்வாறு பிளவுஸ்களை நாங்கள் அணிந்து கொண்டு செல்லலாம். எங்கள் ஆசைகளை அடக்கி முடக்கி எதையும் தொடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. எல்லாம் வீட்டுக்குள் ஆகமானது, கணவனுக்கு முன் கடமையானது. நாங்கள் அழகாக இருப்பதுதான் எங்களுக்கு பொருத்தம்.
வெளியிலே போகும்போது இது எல்லாம் நாங்கள் காட்டாமல் மறைத்து விட்டால் சரி. நகைகள் போட்டிருப்போம், நகைகள் நிறைய இருக்கும். வெறும் கைக்கும் நகை போட்ட ஒரு கைக்கும் ஒரு மோதிரம் போட்ட ஒரு கைக்கும் மிக வித்தியாசம். வெறும் கைக்கும் கைப்பட்டி போட்ட ஒரு கைக்கும் மிக வித்தியாசம் இருக்கிறது. கவர்ச்சிகள் கூட கால் பாதங்களில் கவர்ச்சி இருக்கிறது, நகைகளில் கவர்ச்சி இருக்கிறது, மருதாணியில் கவர்ச்சி இருக்கிறது, காதல் சுருமாவில் கவர்ச்சி இருக்கிறது, மேக்கப்பில் கவர்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் ஒரு ஆணின் உள்ளத்தை பெண்ணளவில் பலவீனமாகத்தான் படைத்திருக்கிறான். இந்த உலகில் எதையும் வென்று விடுவான் ஒரு ஆண், எதையும் சாதித்து விடுவான் ஒரு பெண். அவளுடைய அலங்காரங்கள் இவனை ஈர்க்கும். அவனுடைய ஈமான் பாதுகாத்தாலே அவனுடைய அன்பிற்கினிய சகோதரிகளை நாங்கள் வெளியில் செல்லும் போது எங்களுடைய கணவனின் முகத்தை கண்ணுக்குள் எடுக்க வேண்டும். நமக்காக கஷ்டப்படுற கணவன், நமக்காக தியாகம் செய்யற கணவன், உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ நமக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறார். அந்த கணவன் பார்க்க வேண்டிய அலங்களையும் அலங்காரங்களையும் பார்த்து ரசிக்க வேண்டியதை நாங்கள் இலவசமாக வெளியிலே வேறு ஆண்கள் பார்த்து ரசித்து பித்னாவை கூட்டும் அளவுக்கு நாங்கள் எங்கள் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற முடிவை ஒவ்வொரு பெண்ணும் எடுத்தால் ஒழுக்கமாக வெளியேறுவார். கணவனின் முகம் கண்ணுக்குள் வந்து அந்த கணவனுக்காக ஒழுக்கமாக மாறினால் அல்லாஹ் நேசிப்பார். கணவனுக்கு கட்டுப்படும் பெண்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அவர்களுக்கு தான் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். கணவனுக்கு கட்டுப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் எங்களை நாளை மறுமையில் வைப்பார். கணவனுக்காகவாவது நாங்கள் ஒழுக்கமாக வெளியிறங்க வேண்டும். திருமணமாகாத குமரி பெண்கள் யோசிக்கலாம், நமக்கு தான் கணவன் இல்லையே, நம்ம விரும்பினா போல போகலாம். 1 வருஷத்தாலேயோ 6 மாசத்தாலேயோ 5 வருஷத்தாலேயோ அல்லாஹ் ஒரு துணையை நம்முடைய கையில தருவான். ஒரு துணையின் கையில் நம்மளை கொடுப்பான். அந்த கணவனுக்கு இவரது துரோகம் செய்யாம இருக்க ஆரம்பிக்கும். எல்லா காட்சிகளையும் வெளியில காட்டிவிட்டு எல்லா ஆண்களுக்கும் அவருடைய உடுப்பு அலங்காரங்கள் எல்லா டிசைன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கடைசியில ஒரு கணவன்கிட்ட போறத ஒருத்தரும் விரும்பணும். நம்முடைய திருமணம் முடிக்கிற ஒரு கணவனுக்காக பத்தினித்தனமாகவும் ஒழுக்கமாகவும் இருப்போம் என்ற ஒரு ஹலாலான ஆசையை ஒவ்வொரு குமரி பெண்ணும் மனதில் எடுக்க வேண்டும். திருமணமான பெண்கள் தன் கணவனுக்காக ஒழுக்கமாக இருக்க பழக வேண்டும். இப்படி நடந்தால் நாங்கள் இந்த உலகிலும் வென்று விடுவோம். அந்த கணவனுக்கு கண்குளிர்ச்சியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, அதை விட சந்தோஷம் இல்லைன்னு, அந்த சந்தோஷத்தை நாங்கள் கொடுப்போம். மறுமையிலும் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். கணவனிடத்தில் வீட்டில் உள்ள ஆண்களிடத்தில் நாங்கள் அலங்காரமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். சஹாபி பெண்மணிகள் அவர்கள் நகைகளில் ஆர்வமுடையவர்கள். அவர்களிடத்தில் நகை இல்லாவிட்டாலும் தன் சகோதரியிடத்தில் கடனுக்கு வாங்கியாவது தன் கணவனுக்கு அழகாக இருப்பார்கள். குங்குமம், மஞ்சள், சந்தனம், சுருமாக்கள், மருதாணிகள், இப்படியான அலங்கார பொருட்களை அவர்களிடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள். எப்போதும் பாவிப்பார்கள். வாசனை திரவியங்களை கூடுதலாக வீட்டிலே பாவிப்பார்கள். கணவனுக்கு மணக்க இருப்பார்கள். வாசனை திரவியத்தில் அல்லாஹ் ஒரு கவர்ச்சியையும் ஒரு ஈர்ப்பையும் வைத்திருக்கிறான். அந்த ஈர்ப்பு வீட்டில் உள்ளவர்களுக்கு, கணவருக்கு, வெளியிலே அல்ல. அதனால் தான் நபி அவர்கள் தடை போட்டார்கள். அந்த காலத்தில் ஆண்களோடு பெண்களும் பள்ளிக்கு வருவார்கள், இஷா தொழுகைக்கும் வருவார்கள். பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், அத்தர் பூசிக்கொண்டு வராதீர்கள், மனம் பூசிக்கொண்டு வராதீர்கள், பள்ளிக்கு வரும் நேரம் மனம் பூசாதீர்கள் என்று கட்டளையிட்டார்கள் ரசூலுல்லாஹ். ஏன்? இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம், திடீரென்று ஒரு பெண்மணி உள்ளே வருகிறார், அவருடைய வாசம் எங்களுக்கு, நாங்கள் அதை நுகர்ந்து விட்டால் நாங்கள் டக்கண்டு திரும்பி பார்ப்போம், விரைவாக திரும்பி பார்ப்போம் யார் என்று. அந்த வாசத்தை மீண்டும் மனது தேடும். வாசம் நல்ல வாசம் என்று சொன்னால் அந்த வாசம் மனதில் ஒரு இடத்தை பிடித்து யார் அது பார்க்க தோணும், பேச தோணும், மீண்டும் ஒரு முறை அந்த வாசத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண தோணும். அப்படியே நம்முடைய மனசில், ஆள் மனசில் அந்த மனமும் அந்த மனத்தை பூசியவரும் இடம் பிடித்து விடுவார்கள். இப்படித்தான் பல பித்னாக்கள் உருவாகும். எங்களுடைய பெண்கள் வெளியில் போகும்போதுதான் சென்றெல்லாம் அடிச்சு கமகமண்டு போறது. வீதியில் இருந்து அந்த சென்ற மனம் போறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் எடுக்கும். அந்த அளவுக்கு வீட்டிலேயே மல்டி வாசம், மிக்ஸ் வாசம், மீன் அறுத்த வாசம், உரால் அறுத்த வாசம், குச்சிக்கா வெங்காயம் பட்டின வாசம், கோழி அடிச்ச வாசம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவன் வாசம் நம்மளோட வீட்டுல வரும். 60 பிள்ளையால வேலை செய்யறான் நம்மளோட வேலை.
வந்தவுடன் அதை சுத்தம் செய்து அதை கிளீன் பண்ணி மீண்டும் பழைய நிலைக்கு மணக்க அழகான காட்சியில் நாங்கள் காட்சியளிக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லி தந்த கட்டளை. எந்த அளவுக்கு சஹாபி பெண்கள் வாசனை திரவியம் பாவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்கள் கணவனிடத்தில் நாங்கள் மனத்தோடு மன வாசனையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால், மாதவிலக்கு நின்ற பின்னர் குளிப்போம் தானே, அந்த குளியல் அன்று குளித்து முடிந்தவுடன் பஞ்சிலே அத்தரை தொளித்து அல்லது செண்டை தொளித்து பஞ்சின் மூலம் தன்னுடைய அந்த அசுத்தப்பட்ட இடத்தை சுத்தம் செய்து மணக்க வைத்துக் கொள்வார்கள். இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு வரைக்கும் அவர்கள் இப்படி கலசாக இருந்திருக்கிறார்கள், எப்படி ஸ்டைலாக இருந்திருக்கிறார்கள். கணவனுக்கு முன்னால் நடிகையும் தோற்று விடுவாள், அப்படி அழகாக இருந்திருப்பார்கள். அதை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். நாம வெளியில போற நேரம் தான் நடிகை என்ன நடிகை இன்னும் போற பாருங்க, எங்களோட ஊர் அழகி ரெண்டு காற்று அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் வெளியிலே அலங்காரங்களை அழகான முறையில் அதற்கென்று ஒரு மனுத்தியாலம் செலவழித்து செல்கிறார்கள். சொக்ஸ் போடுங்கள் என்று சொன்னால் அந்த ரெண்டு சொக்ஸையும் போடுறது கலட்டுறது மீறிக்கே பெரிய பாடு என்று சொல்லுவார்கள். கண்ணாடிக்கு முன்னால் ஒரு ஷோலை ஒரு மனுத்தியாலம் குத்துவார்கள், அது பாடல்ல. மேக்கப் அரை மணித்தியாலம் செய்வார்கள், பாடல்ல. 15 ஊசிகள் குத்துவார்கள், பாடல்ல. கஷ்டம் அல்ல. 2 சொக்ஸுகளை போட்டு கலட்டுவது கஷ்டம், பெரிய ஷோல் போடுவது கஷ்டம், பெரிய அபாயா பெரிய ஆடைகள் அணிவது எங்கள் பெண்களுக்கு கஷ்டம். இறுக்கமாக இடுப்பு விளங்க, நெஞ்சு பகுதிகள் விளங்க, வெளியில் உள்ளவர்கள் கண்ணால் அளவெடுக்கும் அளவுக்கு ஆண்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் ஆடைகளால் அவர்களின் வாழ்க்கையையும் அவர்களின் நன்மைகளையும் அவர்களின் ஈமான்களையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கூட்டத்தினர் இருக்கிறார்கள், அவர்கள் நரகத்திற்கென்றே அச்சுறுத்தப்பட்டவர்கள். யார் என்று தெரியுமா? ஒரு கூட்டம் அவர்கள் தான் சாட்டைகளை கையில் வைத்துக் கொண்டு மிருகங்களுக்கு அடிப்பது போன்று மனிதர்களுக்கு அடிக்கும் ஆண்கள். இவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள் நபி அவர்கள். இன்னொரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள், அவர்களையும் நான் கண்டதில்லை. அவர்கள் யார் என்று சொன்னால் காசியாக்கும் நிசாவும் காசியாக்கும் ஆரையாக்கும், ஆடை அணிந்தும் அணியாதது போல் இருக்கும் பெண்கள். முமீலாத்தன் மாயிலாத், அவர்கள் தான் பிறர் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். குயிக்கா என்ன செஞ்சிருவாங்க? மயங்கி விடுவார்கள். பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். ஆடைகளால், அலங்காரங்களால், பார்வைகளால், பேச்சுக்களால், நடைகளால், நடத்தைகளால், கேள்விகளால், பதில்களால் பிறர் பக்கம் சாய்வார்கள். பிறரையும் குயிக்கா என்ன செஞ்சிருவாங்க? சாய வச்சிருவாங்க. இப்படியான பெண்கள் அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு பாயிண்ட், அவர்களுடைய தலை கொண்டைகள் ஆடி ஆடி அசைந்து செல்லும் ஒட்டகையின் திமில்களை போன்றிருக்கும். ஒரு ஒட்டகத்தில் எதில் நம்முடைய கண்ணுக்கு குவிக்கப்படும்? திமிழ்படும். அதே போல எங்களுடைய பெண்களின் கொண்டைகள், எதை அவர்கள் கணக்கெடுக்காவிட்டாலும் கொண்டைகளை உயர்த்தி கட்டுவதில் எங்கள் பெண்கள் கவனம் செலுத்துகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த கூட்டத்தை கண்டில்லை, பின்வரும் சமுதாயம் கண்டுகொள்வார்கள், அவர்கள் நரகத்து பெண்கள். இதை விட வார்த்தை, எங்கள் அச்சுறுத்துற வார்த்தை தேவையா? இது மட்டுமல்ல, நரகத்தில் நான் பெண்களை அதிகமாக கண்டேன் என்று சொன்னார்கள். ஏன் யாரா சொல்லலாம், நாங்கள் அப்படி என்ன செய்தோம் என்று சொல்லி கேட்டார்கள். முதலாவது, அதிகமாக சபிக்கிறீர்கள், சாபம் கொடுக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கும் சபிக்கிற, கோழிக்கும் சபிக்கிற, ஆட்டு மாட்டுக்கும் சபிக்கிற, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சபிக்கிற, நொழும்புக்கும் சபிக்கிற, எல்லாத்துக்கும் சாபம். சபிக்கிற ஒரு சமுதாயம் பெண்கள். அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் டீப்பாக சொல்ல விரும்பவில்லை. எல்லாருக்கும் எப்படி சபிக்கிறோம்ங்கிறது திட்ட தெளிவாக தெரியும். சாபத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு நாங்கள் செய்யும் சாபம் அவன் வாழ்க்கையை அளிக்கும். யாருக்கும் நாங்கள் சபிக்க கூடாது. சபிப்பதாக இருந்தால் நல்லா இருந்துருவாய், இப்படியான சாபங்களை செய்து கொள்ளுங்கள். இப்படி சபிக்கும் பழக்கம் உள்ள பெண்களும் இன்னும் எங்களை பெண்களை நரகில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கும் ஒரு பண்புதான் கணவனுக்கு துரோகம் செய்வது.
கணவன் சொல் பேச்சு கேட்காமல் நடப்பதும், கட்டுப்படாமல் விடுவதும், அவனை விட்டு விட்டு அவனுடைய சொத்து செல்வங்களை இன்னொருவருக்கு கொடுப்பதும், அவன் செய்த தியாகங்கள், அவனுடைய அன்பை புறக்கணித்து விட்டு இன்னொரு மனிதனிடம் நாங்கள் அதை கொடுப்பதும், இப்படியான அதிகமான துரோகங்களாலும் சபிப்பாலும் நரகில் நான் பெண்களை அதிகமாக கண்டேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் தான் இந்த கூட்டத்தாரும் பெண்கள், இந்த கூட்டத்தாரும் நரகிற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் எங்கள் வீடுகளில் உள்ள பெண்கள், எங்களுடைய பிள்ளைகள், தங்கச்சிமார், காத்தாட பிள்ளைகள், பக்கத்து வீட்டு பிள்ளைகள், எங்கள் நண்பர்கள் எல்லோரையும் கவனிக்க வேண்டும். எல்லாரும் நல்லா தான் கொடுத்தாங்களா? குறிப்பாக ஒரு வீட்டில் உள்ள தலைவர்கள், ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் கட்டாயம் அல்லாஹ் அவர்களிடத்தில் அவர்களுடைய ஆடையை பற்றி கேட்பான். ஒரு தாயிடத்தில் பிள்ளையை பற்றி கேட்பான். நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய பிள்ளையை நல்ல ஒய்யாரமா அழகா முடி ஒசத்தி கட்டி நல்ல குட்டி ஷோல் போட்டு புள்ளோட எல்லா உறுப்பும் வழங்குற மாதிரி வெள்ள வெளி ரெண்டு நல்ல தொலை நம்மட புள்ள போனா இப்படி பெரிய புள்ள உங்களுக்கு இருக்க மாஷா என்ன அழகன்னே என்று சொல்லி சொன்னா அவங்களுக்கு சொர்க்க சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி. அது போதும் மூடி மறைச்சு போனா இந்த அழகை காட்ட முடியாது. வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தாசு அதிசயிக்க மாட்டாங்களே, நம்மள பேச மாட்டாங்களே, புகழ மாட்டாங்களே, பாராட்ட மாட்டாங்களே. புள்ளி எப்படி வச்சிருக்காளே, என்ன அழகா இருக்கு அந்த புள்ள. இந்த வார்த்தை யாரு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கள போல இருக்கிறார்கள் தான் அந்த ஆட்கள் கண்ணுக்கு அழகாப்படுவாங்க. ஈமான் இருக்கிற உள்ளங்களுக்கு இப்படி கூட்டி காமிக்காங்க இந்த அழகான புள்ளியை மூடாம மறைக்காம உறுப்புகளை காட்டி. ஆனா அம்பட ஆம்பளை பிள்ளைகளை கண்ணும் அந்த பிள்ளைகள் அணி இருந்துச்சு. கல்யாண வீட்டுல அல்லது பீச்ல அப்படியோ பாட்டு கலசா புள்ளி இறங்கும். சரியா நம்ம ஃபேஷன் போட்டோல பாக்குறோம், அதே உடுப்பு அதே தொப்பு. இப்ப பொம்பளை பிள்ளைகள் கரண்டைக்கும் காலுக்கு மேல ட்ரௌசர். ஆம்பளை பிள்ளைகள் தான் ரசூல், ஆண்களை தான் அப்படி போட சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்மட பிள்ளைகள் டெனிம் ட்ரௌசர் என்று அழகா வாங்கி அத காலுக்கு மேல ஒரு கரண்டி காலுக்கு மேல போட்டு அழகா முடங்காலடி ஒரு டொப்பு போட்டு கழுத்துக்குள்ளால ஒரு ஷோல், வேற எந்த மறைவும் இல்லை. அந்த முடியும் அந்த கழுத்தும் மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான் ஷோல். கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச், இந்த கையில ஒரு கைப்பட்டி, 4-5 மோதிரம், கையில ஒரு ஹேண்ட்பேக், அழகான பலபலந்த ஒரு சாண்டில்ஸ், அந்த வெள்ளக்கால் அல்லது கருத்தக்கால் ஏதோ ஒரு கால் அழகா விளங்குற மாதிரி ஒரு நல்ல சாண்டில் அல்லது ஒரு ஷூ போட்டு அந்த வெளிநாட்டு பொம்பளை போல பிள்ளை இருக்கா இல்லையா நல்ல ஒரு 4 தரம் இறங்க பார்த்து விட்டு பிள்ளைகளை கூட்டி கொண்டு செல்கிறோம். நரகத்துக்கு ஒவ்வொரு அடி எடுத்து கொண்டு போய் விடுறோம். நரகத்துக்கு ஒவ்வொரு அடி எடுத்து கொண்டு போய் விடுகிறோம். எங்களை பிள்ளைய பழக்கிறது நாங்கள், அந்த பிள்ளைக்கு வெட்ட உணர்வை கொடுக்காதது நாங்கள். பிள்ளைக்கு எப்படித்தான் வீச்சுல காத்தடிச்சாலும் இனிப்பம் உடுப்பம் மரப்பம் பறக்குது என்ற உணர்வே வராமல் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குது நம்மட பெண் பிள்ளைகள். ஏன்? தாய் வளர்க்கலையே, தாய் சொல்லலையே, அந்த தகப்பன் சொல்லலையே. அவங்கதான் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போஸ்ட்ல பேஸ்புக்ல எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க. அதை ஜூம் பண்ணி பாக்குறாங்க, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பெண்களை சொல்லணும், தாய்மார சொல்லணும். ஒரு பிள்ளை நமக்கு அல்லாஹ் அந்த பயிரை வெளியில போற ஆடு மாடு வீட்டுக்குள்ள இருக்கிற கோழி வாத்து அன்னங்கள் கொத்தாத அளவுக்கு வேலி போட்டு வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. பயிரை மட்டும் அழகா நம்ம வளர்த்து வேலி இல்லாம விட்டுட்டோமே, அதுல பயிரும் ஆட்டுக்கு மாட்டுக்குத்தான், காய்க்கிற காயும் மாடு மாட்டுக்குத்தான். நம்மட பெண் பிள்ளைகள் பயிரை போன்றவர்கள், நபாத்தன் ஹசன அழகான பயிரை நம்ம வளர்க்க கடமைப்பட்டிருக்கோம். அவங்களை கெடுக்கிறதே அந்த தாய்மார்கள் தான். சில தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பருவ வயதை அடைந்த பெண் பிள்ளைகளுக்கு ஷோலை கொடுக்காமல் வீட்டுக்குள் பறித்து வைக்கிறார்கள். பிள்ளை கூணி குறுகி வீதியிலே கூணி கொண்டு போகிறது. ஏன்? வெட்கப்படுகிறது பிள்ளை. அந்த நாள் வெட்கத்தை பிள்ளைக்கு துறக்க வைத்த அந்த தாய் பின்வருங்காலங்களில் தாய் சொல்லாமலே அந்த பிள்ளை மானக்கேடான விஷயங்களையும் இப்படி துறந்து திரிகின்ற வேலைகளையும் இப்படி அவமானங்களையும் சந்திக்கும். இந்த நாள் பெருமைப்பட்ட அந்த தாய் வெளியிலே கலசாக ஸ்டைலாக பிள்ளையை கூட்டிக்கு போன அந்த தாய் எப்போது ஒரு நாள் கட்டாயம் அவமானப்படுவாள். எல்லார் வாயாலையும் ஏற்றிப்படுவாள், தூற்றப்படுவாள். இந்த வெட்கத்தை போக்காட்டினால் குமரி பெண்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆடையிலே அலங்காரத்திலே கண் போனால் இன்னொரு ஆணுடன் பேசணும் போல அடுத்த உணர்வு அதுதான்.
ஆடைகளில் வெட்கம் குறைந்து குறைந்து ஆடைகளில் அலங்காரம் கூடி வெளியிலே சென்றால் அடுத்தது எப்படியாவது அந்த பிள்ளை ஒரு ஆண் தொடர்பு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளும். காதல் என்றோ அல்லது வேறு தொடர்பு என்றோ ஏற்படுத்திக் கொள்ளும். பாய் ஃப்ரெண்ட் என்றோ வெஸ்டி என்றோ என்னென்றோ இடத்துக்கு வந்து வீட்டடி நிற்கும். அந்த பிள்ளை நிற்கும். நீங்க அதையும் கணக்கெடுக்க மாட்டேன். நாம அது சும்மா வளருது நம்பிக்கை இல்லையா? நம்மளோட பிள்ளையில வந்து எல்லாத்துக்கும் முட்டா கடைசியில கடவாடியில வந்து தட்டும் அவமானம். கூட்டிக்கு போனவர்களுக்கு வெளியில காய்கறி வாங்க கூட வெளியே போகாத அளவுக்கு அவ்வளவு அவமானங்களை கொண்டு வந்து வீடுகளில் சேர்த்திருக்கிறாங்க. அந்த பாப்பா அந்த உமாக்கு வெளியில போகணும் அவ்வளவு அவமானம். இவ்வளவு நாளும் விளங்கல, அந்த நாள் தான் விளங்கும். இந்த அளவுக்கு விட்டு செல்ல நாம வைக்கிறோம் சகோதரிகளே. அடிப்படையில் இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தா போல கதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை போல எங்களுடைய பிள்ளைகளை நாங்க வளர்க்கிறோம் இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போல ரசூலுல்லாஹ் பொத்தி பொத்தி வளர்த்த போல எங்களோட பிள்ளைகளை நாங்க வளர்க்கிறோம் இல்லையா? பொம்பளை பிள்ளைகள மூடி இருந்தா தான் அழகு, முத்து சிப்பிக்குள்ள இருந்தா தான் அழகு. நாம தான் முத்து சிப்பிதான் நம்மளோட உடுப்பு, நம்மளோட அலங்காரங்கள். பொம்பளைகளுக்கு அழகு மூடி இருக்கணும். திறந்து விட்டோம் என்று சொல்லி சொன்ன அதுல பெருமறியும் பெய்திரும். அதுகளை மொய்க்க வேண்டிய எல்லா அசிங்கங்களும் மொய்த்துக் கொள்ளும். அசிங்கங்கள் மட்டும்தான் அதனோடு ஒட்டி கொள்ளும். நல்லவைகள் தூரமாகிவிடும். எங்களுடைய பெண் பிள்ளைகளை வெட்கப்படக்கூடிய வெட்க உணர்வு அங்க இங்க உறுப்புகள் விளங்கினா இழுத்து மூட கற்றுக் கொடுக்கணும். பெரிய ஷோலா பார்த்து தெரிஞ்சு கொடுக்கணும். நம்மட பிள்ளைகளுக்கு வெறும் இப்ப ஷோல் முன்னுக்கு மூடினா பின்னுக்கு, பின்னுக்கு மூடினா முன்னுக்கு, ஒன்று ஒரு சைட்டா மூடலாம் அல்லது கழுத்துக்குள்ள போடலாம். கீழே இறக்க முடியாது. அல்லாஹ்வோட கட்டளை கீழே இறக்குங்க. நம்முடைய ஆட்கள் மேல மேல இறக்கி இறக்கி இப்ப ஷோலை இல்லை. சிலருடைய ஷோலை நாங்க பாக்குறோம். அந்த ஷோல்கள் ஹெல்மெட்டுக்குள்ளேயே இருக்கு. அந்த பெண்களுடைய ஷோல்கள் சுத்தப்பட்டு ஹெல்மெட்டுக்குள்ளேயே இருக்கி. ஹெல்மெட்டை தாண்டி வெளியில வராத அளவுக்கு நாம தேடுவோம். இந்த பெண் ஷோல் போட்டிருக்காங்க தானே என்ற விஷயத்தை நாம தேடுவோம். ஆனா அந்த நேரம் பார்த்தா பெண்கள்ல ஷோலை காணல. கடைசியில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஹெல்மெட்டை கலட்டுவாங்க. அந்த ஹெல்மெட்டுக்குள்ள அவங்களோட ஷோல் மறைஞ்சிருக்கும். இந்த ஹெல்மெட் சைஸ்ல தான் இப்ப ஷோல்கள் இருக்கு. தலைக்கு வெளியில போகும்போது ஹெல்மெட் போடுற போல நாங்களும் இவ்வளவு ஒரு சுத்திக்கிட்டு போறோம். அதுதான் எங்களுடைய ஷோல். தப்பி தவறி ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தால் குனிஞ்சு எடுக்கிற நேரம் அந்த தலையில போட்ட செட் அப்படியே கீழே விழும். இந்த அளவுக்கு தான் நம்மட பொம்பளை பிள்ளைகளை ஷோலு. பொம்பளை பிள்ளைகளை குறிப்பா குமரி பெண்களை மட்டுமல்ல, இது பெரியவர்களிடத்திலும் இந்த நோய் பரவிவிட்டது. பெரியவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். 35, 40, 45 வயது பெண்களும் ஷோலிலே கவனம் இல்லை. அவர்களுடைய உடம்பு பெரியதாக இருக்கும், ஆனால் போட்டிருக்கின்ற ஷோல் சின்னதாக இருக்கும். வீதியிலே செல்வார்கள். அவர்கள் செல்லும் கோலத்தை பார்ப்பதற்கு 4 கண்கள் வேண்டும். அவர்களுடைய முன்தோற்றம் பின்தோற்றம் இதையெல்லாம் நாங்கள் வர்ணிப்பதை விட ஆண்களின் வாயினால் வருகிறது. இதென்ன போட்டுக்கு போற உடுப்பு எல்லாம் வழங்குது, எங்களுக்கு வெளியிலே செல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு அசிங்கமான தோற்றத்தில் நாங்கள் வெளியிலே செல்கிறோம். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, இன்னும் விளக்கி விளக்கி இந்த விடயத்திலே பெண்களுக்கு இன்னும் சொல்லலாம். கீறி விட்டிருக்கிறேன். இந்த கீறலை நீங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள் இதுவரை காலமும் இப்படி சென்று இருந்தால் அறியாமல் செய்ததை அல்லாஹ் மன்னிப்பான். அறியாமல் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த தவறுகள் அல்லாஹ்விடத்தில் பாவங்களாக கணக்கிடப்படாது. தெரிந்தும் செய்தோமானால் எங்களுக்கு பாவம் எழுதப்படும். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளை, எங்கள் பெண் பிள்ளைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். தனியே வேறு ஆணோடு கதைக்கிறார்களா, தனியே வேறு ஆணோடு chat பண்ணுகிறார்களா, போன் யூஸ் பண்ணுகிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டும். லா யஹ்ருவன் ரஜுலுன் பிம்ரஅத்தின், ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு தனியே இருக்க வேண்டாம். 3வது ஷைத்தான் எதையாவது செய்து விடுவான். நான் எங்களில் சிலர் சொல்லுவோம், அது ஒன்றுமில்லை, சும்மா வந்து போகுது கொடியன். பிள்ளைட கூட்டாளி, ஆம்பளை பிள்ளைட கூட்டாளி வந்து போகும். ஒரு 4-5 பேர் வளமையா வாராக்கள் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு சங்கச்சி இருக்கும். அந்த பிள்ளைய அதை கொடு, இதை கொடு, அதை வாங்கி இதை வாங்கிடு. அந்த பிள்ளைகளுக்கு வேலை செய்யறது நம்மளோட பெண் பிள்ளை. அதே போல மச்சினன்மார் வீடுகளில் கடுமையாக உலா வருவாங்க.
கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில். மச்சினன் அதாவது கணவண்ட உறவினர்கள் ஒன்று கணவண்ட காக்கா தம்பி அடிக்கலாம், அல்லது கணவண்ட ராட்டா தங்கச்சிர கணவண்ட நானா தம்பிர பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது கணவனுடைய ஒன்று விட்ட தம்பி காக்காவா இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் அது கணவனின் உறவுகள். எங்கள் வீடுகளுக்குள் காக்கா தம்பி போல பழக முடியாது. நம்ம சிலர் செல்லுவோம், எனக்கு பெத்த பிள்ளைய போல அந்த மச்சினன் சொல்லி சொல்லுவோம். அப்படியெல்லாம் மார்க்கம் இடம் கொடுக்கவில்லை. மச்சினன் மச்சினன் தான். மற்ற அந்நிய ஆண்களை விட கூடுதலான உரிமை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்தாக்களுக்கு தான் இருக்கீங்க. தலைவர் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு சமன் என்று சொல்லி சொன்னாங்க. அவர்கள் மச்சினன்மார் கணவனின் உறவுகள், அவர்கள் மௌத்துக்கு சமனானவர்கள். மற்றவங்களை விட அபாயமாவத்து கூடினார்கள். அவங்களை வெளியில வச்சு அவங்களோட விளக்கத்தை முடிச்சு அனுப்புங்க, உள்ளுக்கு தேவையில்லை. அதே போல கணவனின் நண்பர்கள் வைஃப்மாரோட வருவாங்க. சில நாளையில வைஃப் இல்லாமலே வந்திறக்கிடுவாங்க. என் வீட்டுல என் கணவன் இருக்க மாட்டான். ஒரு 10-15 சோடி இருப்பாங்க. எங்க போறாலும் அவங்க பைக்கை முறுக்கினா அந்த 10 சோடியும் போய் இறங்கின உடனே சோடி மாறி இருக்கும். சோடி மாறி கவலையும் கஷ்டமும் கொண்டுபடும். இவட கவலையை அவர் நீக்கிறதுக்கு முயற்சி எடுப்பார். இதை பார்த்து வைஃபுக்கு பொறாம வரும், வீட்டுல சண்டை வரும், விரிசல் வரும், வெடிச்சவருக்கு சந்தோஷம் யாருக்கு? ஷைத்தானுக்கு சந்தோஷம். இந்த உலகத்திலே அனைத்து பாவங்களையும் விட ஷைத்தான் நம்மளை தொலை வைக்க மாத்துறது, நம்மள தூங்க வைக்கிறது, நம்மள புறம் பேச வைக்கிறது, இது எல்லாத்தையும் விட ஒரு ஷைத்தானுக்கு அவன் செய்யற வேலைகள்ல மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? ஷைத்தானின் தலைவனான இப்லீஸ் கூப்பிட்டு வச்சு ஆள் கடல்ல அவங்களோட இடம் இருக்கு, அவங்களோட ஆட்சி இருக்கு. ஆள் கடல்ல இப்லீஸ் அவனுடைய அரியாசனத்தை போட்டு வச்சு அனைத்து ஷைத்தான்களை கூப்பிட்டு விசாரிப்பான். இன்றைக்கு என்னென்ன செய்ய, யார வழிபடுத்து, என்னென்ன பாவம் செய்ய வச்சு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒருவர் சொல்லுவார், ஒரு ஷைத்தான் சொல்லுவான், இப்லீஸே தலைவரே, நான் இன்றைக்கு 2 பேர், ஒரு கணவனையும் ஒரு மனைவியையும் பிரிச்சு வச்சிருந்தேன். அப்படியே தலையில தூக்கி கொண்டாடுவார் யார்? இப்லீஸ். அதுதான் மிகப்பெரிய செயல். ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையில குழப்பம் விளைவிக்கிறது தான் இப்லீஸுக்கே பெரிய விஷயம். அப்ப எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல இப்லீஸ் நமக்கு தெரியாம உள்வேலைகள் பார்த்து கொண்டிருப்பானுங்கிறதுல நாம அவதானம் அளிக்கணும். இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். எங்களோட வீடு ஒரு குடிசையாக இருந்தாலும் ஒரு சீலை டிஸ்போஸ் துணியாவது வாங்கி ஒரு கேட்டுல போட்டு வார கணவன் நண்பனோ மச்சினன் யாரோ அங்காள் இருந்து கலைச்சிட்டு போட்டும் கேட்கறது நாங்க உள்ளால இருந்து பிள்ளைகிட்டயோ அல்லது திரைக்கு அங்காலே அனுப்பி விட்டுலாம். வார மனைவி மாற பிள்ளைகளை கூட்டி எடுத்து நாம கலைச்சிட்டு இதான் முறை. இதென்னு சொல்லி சொன்னா அதுக்கண்டே வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நண்பர்களை வீட்டுன்னா அடிச்சு விழுந்து சந்தோஷத்துல போவாங்க. ஏன் ஜோக் அடிக்கிறதும் நக்கல் அடிக்கிறதும் பகடி பண்றதும் அப்படி இப்படி கதைச்சு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ஷைத்தான் விளையாட விடும், அவன் பிளே கிரவுண்டா போயிட்டு. இதற்கு நாங்கள் இடம் வைக்க கூடாது, வழி வைக்க கூடாது. இந்த அந்நிய ஆண்களுக்கு என்று நண்பர்கள் இருக்குதானே கணவருக்கு, அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. அது அவரோடு வெளியிலே கலைந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் பெண்கள் உள்ளுக்கிருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்ன போல மச்சினன்மார் கணவர் உறவுகளை நாங்கள் வெறுத்து ஒதுக்கிறதல்ல, அவர்களுக்கென்று வேறு இடம். ஏனென்றால் அவர்கள் ஆண்கள். பருவவயதை அடைந்தால் உணர்வுகள் வித்தியாசப்படும். அவர்களும் ஆண்கள். எந்த அளவுக்கு ஷைத்தான் சூழ்ச்சி செய்வான் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் வளர்த்தது? நமக்கு யூசுப் நபி கதை குட்டி பிள்ளைக்கும் தெரியும். யார் யூசுப் நபியை வளர்த்தது? ஒரு அமைச்சர் கொண்டு வந்து வீட்டு அந்த புள்ளைய வளர்க்கார். அவரோட வைஃப் தான் அந்த புள்ளைய பொறுப்பெடுத்து வளர்க்கார். அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த வைஃப் யார்? சொல்ல போனா வளர்த்த தாய். அந்த தாயையே ஷைத்தான் இத்தனை வருஷம் வளர்த்த அந்த தாயிர மனசையே ஒரு நாள் ஷைத்தான் மாத்தினானா இல்லையா? யார் யூசுப் நபியை துரத்தியது? யார்? மானக்கேடான விஷயத்தை செய்வதற்கு அழைத்தது யார்? பக்கத்து விட்டாளா? வேறொரு குமரி பெண்ணா? வளர்த்த தாயிர மனசை அவருடைய அழகுல மயங்கி வீட்டுல கணவன் இல்லாத நேரத்துல துரத்த வச்சுதான் அந்த ஷைத்தான சூழ்ச்சி. இதுதான் எங்களுக்கு சட்டம். கடைசியில் அவ ஒத்துக்கொள்வா, அந்த பெண்மணி ஒத்துக்கொள்றா, நான் தான் அந்த பிள்ளையை செஞ்சேன். என்ற ஆத்மா நிச்சயமாக நம்முடைய மனசு அது கெட்டதான் செய்ய தூண்டி கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாத்துட்டான் என்று சொல்லி மற்ற பெண்களுக்கு அந்த தவற ஒத்து விளங்கப்படுத்துற யூசுப் நபியோட அழகாப்பும்
சில நேரம் அழகு கவரும், சில நேரம் பேச்சு கவரும், சில நேரம் உதவி செய்யற மனசு கவரும். எது கவரும், யார கவரும் இல்லை. வளர்த்த தாய்க்கே எங்க நிலைமை என்று சொன்னால், எங்களோட மச்சினன் எம்மாத்திரம், எங்களுடைய நண்பர்கள் எம்மாத்திரம், எங்களுடைய கணவனுடைய மற்ற நண்பர்கள் எப்படி, எல்லாரும் ஒரு படி தள்ளி, ஒரு படி அல்ல, ஒரு 100 படி தள்ளி நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைக்கு மாத்திரம் கேள்வி பதிலாக இருக்க வேண்டும். நுழைந்து வளைந்து நெளிந்து மணி கிடி அது இதெல்லாம் போட்டு நம்ம கலைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில். நீங்கள் பேச்சிலே குலைந்து குலைந்து பேசாதீர்கள். பொம்பளைகளுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை. அதுலதான் பிரச்சனை ஆரம்பமாகும். ஒரு கேள்வி கேட்க 2 விட வரும். ஒரு விட அடுத்தது நக்கல், அதுக்கு இன்னொரு கேள்வி எழுதும். மாறி மாறி கேள்வியும் விடையும் சொல்ல 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 அந்த உறவுகள் வேறு பாதையில் அப்படி கயிற்றிலே விடப்பட்டால் கடைசியில் வாழ்க்கையின் பிரச்சனை, சந்தேகங்கள், இப்படியான விஷயங்கள் வாழ்க்கையை பிரித்து விட்டு விடும். இதையெல்லாம் அறிந்த ரப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, இன்னாரோடுதான் நீங்கள் பழக வேண்டும். மாமனார் நாம நல்லா பழகுறதுக்கு தகுதியான ஒரு உறவு. பக்கத்துல இருக்கலாம், சாப்பாட்டை தீட்டலாம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், நோய் நொடி வந்தா கவனிக்கலாம். மச்சினனுக்கு அப்படி செய்ய முடியாது. அதே போல மாமியாரும் அப்படித்தான். ஓடி மறைஞ்சி மொக்காடு போட்டு ஓடிச்சு உளுந்து ஒழுங்க தேவையில்லை. பக்கத்துல இருக்கிறான் ஒரு மகன் ஒரு உமா கிட்ட எப்படி இருக்காரோ அப்படித்தான் ஒரு மாமியாருக்கிட்ட ஒரு மருமகன் நடக்கலாம். ஒரு மருமகள் ஒரு மாமனார்கிட்ட அப்படி நடக்கலாம். மாமனாரோட பைக்கில் ஏறி போகலாம், மச்சினனோடு போகக்கூடாது. நம்மட பெண்கள் மச்சினனோடு தான் போறது. தம்பி கொஞ்சம் ஏற்றி கொண்டே விடுங்களேன், தம்பி கொஞ்சம் மங்க கொண்டே விடுங்களேன் என்று சொல்லி பழக்க தம்பி சொல்லாமலே இனி செய்ய தொடங்கிடுவார். எல்லாம் தம்பி நானா அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பையும் கொடுத்து கடைசியில மனைவியும் தூக்க கொடுக்க வேண்டிய நிலைமை வெறும் வராதண்டு இல்லை. அல்லாஹ் நமக்கு படிப்பினைகள் நமக்கு நிறைய வச்சிருக்கான். யூசுப் நபியோட சம்பவமே போதும். எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட பெண், இதுவரைக்கும் அவர் கணவனுக்கு துரோகம் செய்யல. அந்த நாள் துரோகம் செய்ய துவங்கினான். அதையும் மன்னிப்பு கேட்டு கடைசியிலே தௌபா செஞ்சா. அதுதான் ஷைத்தான். 10 நாளும் ஷைத்தான் ஒரே என்னது நம்மள பார்வையில பேச்சிலே தூண்டல. 11வது நாள் ஒரு ஈர்ப்பை கொண்டு வருவான், ஒரு பாவத்தை செய்ய வச்சிருவான். நம்ம ஒரு வார்த்தை கேட்போம், நம்மளோட பெண்கள் கணவன் கேட்டு வாய் அடைக்க வைப்பாங்க. என்ன நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு, நான் உங்களை ஏமாத்துறேன்னா நம்ம அங்க விட்டுட்டீங்க நானே சொல்லி கேட்டா அவருக்கு அடுத்த கேள்வி கேட்க முடியாது. அப்படியே வாய் அடிச்சு பேசிடும். ஏன் இவ நம்மளை விட்டுட்டு பேசிடுவாவோ, நம்மள பேசாம விட்டுருவாங்க பயத்துல கணவன் மாற வாய் அடைக்கிற சில வார்த்தைகளை பெண்கள் வைத்துக் கொண்டு மற்ற ஆண்களுடன் பழகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். மனைவி விஷயத்தில் கணவனும், கணவன் விஷயத்தில் மனைவியும் இந்த விடயங்களை குறிப்பாக பார்க்க வேண்டும். பொம்புளையில ஆடை அலங்காரங்கள் சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த பிரச்சனைகள் வரவே மாட்டாது. வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கேட்டின போடுவோம் வீடுகள்ல. 1 லட்சத்துல கேட்டின் போட்டா தான் போடுவேன் இருக்கிறல்ல. ஒரு தகரம், ஒரு பிடுகோ, ஒரு மட்டையோ, ஒரு படங்கோ, பாயோ எதுவோ போட்டு நாங்கள் பிரித்து வைக்க வேண்டும். ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு. சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டீபாட்டியாக இருந்தாலும் சரி, இஃப்தாராக இருந்தாலும் சரி, சஹராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கால ஆண்கள் இங்கால பெண்கள். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு இந்த நோம்போடு வந்திருக்கிறோம். வந்த விடயங்கள் வீணாக போகக்கூடாது. வந்திருக்கின்ற அனைவரும் எங்கள் ஆடைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். 2 சொத்துக்களை கடனுக்காவது வாங்கி நாங்கள் போடுவோம். அல்லாஹ் எங்களுடைய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சீர் செய்து தருவான். எங்களுடைய முகமும் எங்களுடைய மணிக்கட்டும் தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தென்படக்கூடாது. நகைகள், மருதாணிகள் இவைகள் எல்லாம் வீட்டோடு இருக்க வேண்டும். சுருமா வீட்டுக்குள் கட்டாயம் நாங்கள் சுருமா போட வேண்டும். சஹாபி பெண்கள் எந்த நேரமும் சுருமாவோடு இருப்பார்கள். சுருமா அழகு மட்டுமல்ல, எங்கள் கண்களுக்கு ஆரோக்கியமும் கூட. நித்திரை நன்றாக போகும். கண்ணில் உள்ள தூசி துடிக்கைகள், அழுக்குகள் நீங்கும். எங்களுடைய கண் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பார்வை நன்றாக இருக்கும், நீடிக்கும். இப்படியான எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலானவற்றிலே கற்று தந்திருக்கிறான். அதை விட்டு நாங்கள் எவ்வளோ யாரோ ஒருவர் செய்கின்ற அசிங்கங்களை பார்த்து முட்டாள்கள் நாங்கள். ஒரு எக்ஸாம்ல முழுகிற புள்ளைய பிடிக்கிற புள்ள பாத்தடிச்சு சென்றா, பாத்தடிக்கிற புள்ள கெட்டிக்கார புள்ளையா முட்டாள். அதே போலதான்
அல்லாஹ் ரசூல் சொன்ன இந்த அழகிய வடிவம் அவங்களுக்கு கண்ணுக்கு விளங்காம எங்கேயோ வந்த ஒரு போட்டோ, எதையோ ஊர்ல ஒரு போட்டோ உடுப்பு பிடிச்சி அது நல்லா இருந்துச்சு கெட்டதா இருந்துச்சு அதைத்தான் போடணும் பிடிவாதம் பிடிக்கிறது அந்த பிள்ளை பகுத்தறிவுல கொஞ்சம் குறைய, புத்திசாலித்தனம் கொஞ்சம் குறைய, வித்தினாக்களை காசு கொடுத்து வாங்குற ஒரு பிள்ளையாகத்தான் கண்டிப்பாக இருக்கு. இதையெல்லாம் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டு எங்களுடைய குடும்பங்களை அழகாக மாற்றுவோம், வீடுகளிலே சந்தோஷத்தை பரப்ப விடுவோம், வீட்டில் உள்ள ஆண்களின் கண்களை குளிரச் செய்வோம், வீதியில் உள்ள ஆண்களின் கண்களை அல்ல. அவரவர் வீட்டிலே கண்குளிர்ச்சி இல்லை என்றுதான் வேறு ஆண்கள் வீதிக்கு வருகிறார்கள். நாங்கள் வெளியில் போகும்போது கண்குளிர்ச்சியாக போனால் அவர்கள் எங்களை பார்த்து கண்குளிர்ந்து கொள்வார்கள், அவர்கள் வீட்டில் உள்ள பெண்களை பார்த்து எங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் கண்குளிர்ந்து கொள்வார்கள். இப்படி மாறி மாறி நடக்காமல் அவரவர் வீட்டுக்குள் அவரவர் அழகாக இருப்போம். அழகாக இருப்பதற்கு எல்லா அனுமதியும் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு நாங்க எல்லாரும் சுத்தமா இருக்கிறது அவ்வா விரும்புறாங்க. அவ்வளோ அழகானது, அவங்க அழகத்தான் விரும்புறாங்க. தலை விரிஞ்ச கோலத்துல முடி கட்டாம அசிங்கமான உடுப்புகளோட இது போன்ற சோழோட நம்மளை காண்பத்தால விரும்பல. வேலை செய்யும் நேரம் வேலை செய்து விட்டு மற்ற நேரங்களில் நாங்கள் அழகிய முறையில் எங்கள் ஆடை அலங்காரங்களை அமைத்துக் கொள்வோம். எனவே அன்பிற்கிறிய சகோதரிகளை நாங்கள் கண்டிப்பாக வீடுகளில் இருக்கும் வீட்டில் இருக்க தேவைக்கு மட்டும் வெளியேறுங்க என்ற கட்டளை கேட்டு தேவைகளுக்கு மட்டும் நாங்கள் வெளியிறங்குவோம். வெளியிறங்கள் சந்தர்ப்பத்தில் ஷைத்தானுக்கு இடம் வைக்காமல், அந்நிய ஆண்களின் பார்வையங்களில் பட்டு தெரிக்காமல் எங்கள் கண்களை பார்வைகளை தாண்டி கொண்டு வீதியிலே செல்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரவி அவர்கள் சொன்ன போல் எங்கள் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு எங்களை விட சிறந்த ஒரு பொருள் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆக்க வேண்டும். அவர்கள் மூலம் எங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தர வேண்டும். நாளை மறுமை நல்ல பெண்களோடு அல்லாஹ் எங்களை சேர்த்து அந்த சொர்க்கத்தில் வாழ வைப்பானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.